எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவுகள் விட்டு கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ அகைன் ஐம் பேக். ஸோ என்ன பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் போன வாரத்தில் நான் பார்த்த 2 நிகழ்ச்சிகள் மனசை பாதிச்சுது. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இந்த வீடியோ. ஒரு போன வாரம் நினைக்கிறேன். போன வாரம் பார்த்திங்கன்னா டிவியில் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் வைரலாக போச்சுங்க. மகாராஷ்டிராவில் ஒரு வயசான பெரியவர் 90 வயசான பெரியவர் எனக்கு 90 வயசுக்கு மேலே இருக்கும். அவரோட மனைவியை கூட்டிகிட்டு நகைக்கடைக்கு மனைவிக்கு தாலி செயின் வாங்குறதுக்கு போயிருக்காரு. தங்கத்தோட விலைநிலம் தெரியாமல் வெறுமனே அவர் கையில் இருந்த ரொம்ப சின்ன சேமிப்பான ஒரு 2000 ரூபாயை கையில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. அங்கே போயிட்டு நகைக்கடை ஓனர் அவரை பார்த்துனா இறங்கி என்ன ஐயாவன்னு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி தாலி செயின் வாங்கணும், இதான் என் சேமிப்புன்னு கொடுத்தோன்னே அதை புரிஞ்சுக்கிட்ட அவரோட அறியாமையை புரிஞ்சுக்கிட்ட கடைக்காரர் அவர்கிட்ட வெறும் 20 ரூபாய் மட்டும் வாங்கிட்டு அந்த வயதானவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கேட்ட செயின் எடுத்து கொடுத்து அந்த பெரியவர் கையாலேயே அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்க வச்சார். அவங்க வேணான்னு மறுக்க உங்களோட ஆசீர்வாதம் தான் முக்கியம், பணங்கிறது 2வது பட்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்கள சந்தோஷமாக கண்கலங்க வச்சு அனுப்பி வைக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல வியாபாரத்தில் பணமே பிரதானம் அப்படின்னு எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது அன்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும். அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசு தான் கடவுள். அன்பே சிவம்பாங்க இல்லையா? எனக்கு அங்கே அதான் தோணுச்சு. அந்த அன்பு அந்த நகைக்கடைக்காரர் அந்த வயசானவங்க மேலே காட்டின அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்பே நிறை அன்பை இறைன்னு ஒரு படத்தில் பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட அந்த வசனங்கள் மெய்தானோன்னு தோணுச்சு. இது மொதல் இன்சிடெண்ட். 2வது இன்சிடெண்ட் சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சியில் கோபிநாத் நடத்துகிற நிகழ்ச்சியில் ஒரு டிபேட் ஷோவில் ஒரு பொண்ணு ஒன்று பேசுகிறத பார்த்தேன். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சென்னையில் மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு பெண்மணி காதில் இயர் பிளக் வச்சுட்டு மொபைலில் எதையா கேட்டுக்கிட்டு தரையாக கண்ணீர் விட்டுட்டே இருந்திருக்காங்க. பக்கத்தில் இருந்த இவங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட உள்ளங்கையை தன்னோட கையால் பிடிச்சிக்கிட்டு மென்மையாக அழுத்தி கொடுத்து ஐம் தேர் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி அதை உணர்த்தியிருக்காங்க. அவங்க கையை உள்ளங்கையை இவங்க உள்ளங்கையால் அழுத்தி பிடிச்சி அந்த அழுதுன்றது பெண்மணியும் ஒரு சின்ன சலனத்தோட அந்த கையை இறுக பிடிச்சிட்டாங்களாம். இந்த கை கொடுத்த பெண்மணி அந்த சின்ன பொண்ணு சொல்லுது, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு அந்த அன்பும் ஆதரவும் தேவைப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் நான் அவங்க கையை விடலை, அவங்களும் என் கையை விடலை. கரெக்டாக அடுத்த ஸ்டேஷன் வந்தப்போ என் கையை லைட்டாக தட்டி கொடுத்து ஒரு ஸ்நேகமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அந்நியரை தொடச்சிட்டு நடந்து போனாங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், அன்பை கேட்காமே கொடுக்குற இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இறை, அதுதான் சிவம். அந்த பொண்ணு எனக்கு என்ன அப்படின்னு நம்ம எல்லாம் போகிற மாதிரி கடந்து போயிருக்கலாம். பட் அந்த பொண்ணு கடந்து போகல. தன் பக்கத்தில் இருக்க ஒரு பெண்மணி அழுகுறாங்க, அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது, மனசில் ஏதோ பிரச்சனை இருக்குது, அப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காமல் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு சின்ன அது ஒரு சின்ன ஜெஸ்டர், ஒரு அருமையான ஒரு சின்ன ஒரு அன்பை காமிக்கிற நடவடிக்கை. வச்சு பாருங்கள், ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ அடுத்த ஸ்டேஷன் வர வரைக்கும் அந்த அழுதுட்டு இருந்த பெண்மணியோட கண்ணீர் குறைஞ்சிருக்கும், மனசும் லேசாக இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம தனியாக இல்லைங்க உணர்வு வந்திருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. இந்த உலகத்தில் நம்ம யாரும் தனியாக இல்லை, நமக்காக கவலைப்பட அடுத்தவங்க இருக்காங்கிற ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப மிகப்பெரிய ஒரு தேவை எல்லாத்துக்கும். காசு பணம் கூட சம்பாதிச்சுக்கலாம், நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப முக்கியம். நான் காசே பிரதானம், எனக்கு என்னோடய சொசியல் ஸ்டேட்டஸே பிரதானம், பஸ் வாய்ப்புகளே பிரதானம், எல்லாமே ஒரு ரேட் ரேஸ் ஓடிட்டுருக்கோம். பேய் மாதிரி, பைத்தியம் முடிச்ச மாதிரி. கொஞ்சம் நின்று நிதானமாக ஆசுவாசப்படுத்திக்கிட்டு நம்மளை சுற்றி இருக்க உலகத்துக்கு கவனிப்போம். அந்த உலகத்தில் நமக்காக கவலைப்படுற, நமக்காக கேர் பண்ணக்கூடிய மனிதர்களும் இருக்காங்கிறது புரிஞ்சுக்குவோம். நம்மளால் முடிஞ்ச அளவு அன்பை எல்லாத்துக்கும் கொடுப்போம். ஏன்னா அன்பை தானே கொடுக்குறோம், காசையாக கொடுக்க போகிறோம், பணத்தையாக கொடுக்க போகிறோம், குறைய இருக்குது. கொடுக்க குறையாமல் வர்றது எதுனா அன்பு மட்டும் தான். நம்மளால் முடிஞ்ச அளவு யாருக்கெல்லாம் அன்பு தேவைப்படுதோ காசு இல்லாமல் தானே கொடுக்க போகிறோம், அள்ளி கொடுப்போமே, அதில் என்ன கெஞ்ச தானே வேண்டியிருக்கு. ஏன்னா 2வது டே நம்ம கண் கலங்கி நிற்கும்போது நம்ம கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த மாதிரி யாரும் வருவாங்க. அன்பை கொடுத்தால் அன்பு பகிரப்படும், அன்பை நாம் பகிர்ந்தால் நம்முடன் அன்பு பகிரப்படும். தேவ சொல்லுவாரே, விவிலியத்தில் சொல்லுவாங்களே, அப்பத்தை பகிர்ந்து பிட்டு பகிர்ந்து கொடுக்கும்போது அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்க உலகத்தில் நம்மளோட அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம், அன்பை கொடுப்போம், ஆதரவு கொடுப்போம். அது நமக்கு திரும்பி வரும். மக்களே, நன்றி, வணக்கம்.